கடும் பனிப்பொழிவு காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. வெறும் 10 கிலோ மல்லிகை பூக்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்துள்ளதால் விலையும் உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், தற்போது பூக்களின் வரத்து எந்த அளவுக்கு இருக்கு? விலை நிலவரம் என்ன? திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சிக்கு சொந்தமான பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த பூ மார்க்கெட்டிற்கு திண்டுக்கல் நகரை சுற்றியுள்ள வெள்ளோடு, மயிலாப்பூர், ஆத்தூர், செம்பட்டி, சின்னாலப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, கலிக்கம்பட்டி, ஜம்புளியம்பட்டி, அதிகாரிப்பட்டி உட்பட பல கிராமங்கள்ல இருந்து நாள்தோறும் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம், ஜாதிப்பூ, ரோஸ், அரளி, சம்மங்கி, காக்கரட்டான், செவ்வந்தி, செண்டுமல்லி, கோழிக்கொண்டை உட்பட பல பூக்களை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனைக்கு இங்க கொண்டு வருவது வழக்கம். இங்கிருந்து பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு முழுவதும் வியாபாரிகள் பூக்களை வாங்கி போய் விற்பனை செய்வாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சராசரியாக ஒரு நாளைக்கு 40 முதல் 50 டன் பூக்கள் விற்பனைக்கு வரும். ஆனா தற்பொழுது பனிப்பொழிவுங்கிறது அதிகமா இருக்கிறதுனால செடியில பூ கருகிருது. இதன் காரணமாக பூக்கள் வரத்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க 50 டன் பூக்கள் வந்த இடத்துல 7 டன் பூக்கள் மட்டுமே தற்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கு. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னாக்க மல்லிகைப்பூ வெறும் 10 கிலோ மட்டுமே பூக்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. இதனால இப்ப பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கு. இப்ப முகூர்த்த நாட்களோ கோவில் திருவிழாக்கள் இல்லாத காரணத்தினாலதான் இப்ப பூக்கள் 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இதே இது முகூர்த்த நாட்களோ திருவிழா டைமா இருந்திருந்தா 4000, 5000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வியாபாரி சொல்றாங்க. இதே போல பாத்தீங்கன்னாக்க இப்ப போன வாரம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ இப்ப 2500 ரூபாய்க்கு விற்கிது. இதே 300 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கு விற்கிது. 300 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 700 ரூபாய்க்கு விற்கிது. இதே மாதிரி பூக்கள் எல்லா பூக்களின் விலைகளும் அதிரடியா உயர்ந்திருக்குது. இந்த பனிப்பொழிவு காரணமா தான் இந்த பூக்களின் விலை அதிகமா உயர்ந்திருக்குது. மார்கழி மாதம் முழுவதும் பனிப்பொழிவு அதிகமா இருக்கிறதுனால அடுத்து என்ன ஆகுனாக்க இன்னும் பூ வரத்து குறையும். பூ வரத்து குறையிறதுனால பூக்களின் விலை மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இன்னும் வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. இதே நிலைமை தான் இந்த கடந்த இன்னும் 1 மாதத்து வரைக்குமே அப்படிதான் இருக்கும். தை மாதத்துக்கு பின்னாடி தான் பூக்களின் பனிப்பொழிவு குறைந்ததுக்கு பின்னாடி தான் பூக்களின் விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.